தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் 2024. கணனிசார் பயன்பாட்டுக்கு அடிமையாகும் சிறுவர்கள். எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன். குரல் வடிவம் கு. பிரபு. எமது குழந்தைகளுக்கு சிறு வயதிலே உணவு ஊட்டுவதற்காக அல்லது அமைதியாக வைத்துக் கொள்வதற்காக அவரது கைகளிலே அலைபேசியை வழங்குவோம். அவ்வாறு அலைபேசிகளை சிறுவர்கள் கைகளில் வழங்குவதால் அந்த நேரம் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது நாம் கூறுவதை அவர்கள் கேட்க வைப்பதற்கு எமக்கு இலகுவாக இருக்கின்றது. ஆனால் அதில் பாரிய பல ஆபத்துக்கள் மறைந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்காக கீழே குறிப்பிடப்படும் உண்மை சம்பவங்கள் உதவி செய்யும். பாணந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதான மாணவரின் பெற்றோர் ஒரு சோக அனுபவத்தினை எதிர்நோக்கினர். அந்த மாணவனின் தந்தையும் தாயும் சட்டத்தரணிகளாக கடமையாற்றுகின்றனர். தமது மகனின் தற்போதைய வாழ்வு தொடர்பில் அவரது தாயார் தெளிவுபடுத்துகின்றார். எனது மகன் அதிகாலை வரையில் கேம் விளையாடுவார். காலையில் எழுவதில்லை, உணவு உட்கொள்வதில்லை. வழமையாக காலையில் எழுவதில்லை என்பதனால் காலையில் செய்ய வேண்டிய எதனையும் அவர் செய்வதில்லை. அவரை கணனி பயிற்சி நெறி ஒன்றிலே இணைத்தோம். அதற்கும் அவர் செல்லவில்லை. அவருக்கு தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் இருக்கின்றோம். மேலே குறிப்பிட்ட அந்த தாயின் அனுபவம், அப்பிள்ளையின் நடத்தை கணனி விளையாட்டுக்கு அடிமையான பெரும்பான்மையானவர்களின் அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையிலே காணப்படுகின்றது. அவ்வாறான குழந்தைகளுடன் தொடர்பாடுவது தாய் தந்தையருக்கு சற்றே கடினமான விடயமாகும். கணனி அல்லது அலைபேசியை அப்பிள்ளைகளின் கைகளிலே இருந்து நாம் வாங்குவது என்பதும் அவர்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்துகின்றது. அலைபேசி வழியாக இணையத்தை பயன்படுத்தி விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு அடிமையாகியுள்ள சிறுவரை அதிலிருந்து மீட்பதற்காக அந்த அலைபேசியை அவரது தாய் பெற்றுக்கொண்டு வைத்திருந்த காரணத்தினாலே மனமுடைந்து போன மாணவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாத்தறை ரொடும்ப காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதிவாகியிருந்தது. ரொடும்ப பல்லேகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மாத்தறை மஹிந்த ராஜபக்ச கல்லூரியில் தரம் 10 கற்கும் மாணவர் ஒருவரே இவ்வாறு பாரிய துயரச் சம்பவத்திற்கு உள்ளாகினார். இந்த மாணவர் கல்வியில் நாட்டம் காட்டவில்லை என ஆசிரியர்கள் பெற்றோரிடம் அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் குறித்த மாணவரின் செயற்பாடுகள் குறித்து கண்காணித்த போது மாணவர் இணையவழி கல்வியை புறந்தள்ளி கணனி விளையாட்டுகளில் அதிக நாட்டம் கொண்டு அப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த மாணவரின் தாய் சிறுவன் பயன்படுத்திய அலைபேசியை கையகப்படுத்தி வைத்துள்ளார். இதனால் மனமுடைந்து போன சிறுவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உயிரை மாய்த்து கொண்டார். இந்த சம்பவத்தின் மூலம் கணனி விளையாட்டில் ஈடுபடும் அல்லது பழக்க அடிமைத்துவத்திற்குள்ளான சிறுவர்களை மீட்கும் போது மிகவும் நிதானமாக கவனமாக அந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும். பழக்கத்திற்கு அடிமையாதல் என்றால் என்ன? அதனை எவ்வாறு அடையாளம் காண்பது? ஒரு பிள்ளை அலைபேசி அல்லது கணனி விளையாட்டுகளில் ஈடுபடும் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதா என்பதனை பெற்றோர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பழக்கத்திற்கு அடிமையாதல் என்பது அன்றாட செயற்பாடுகளை புறந்தள்ளி ஏதேனும் அதீத ஈர்ப்புடைய விடயம் அல்லது செயலிலே ஈடுபடுவதையும் அதற்காக நேரத்தை செலவிடுவதையும் குறிக்கின்றது என உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். யாதேனும் ஒரு குழந்தை கணனி விளையாட்டுகளுக்கு அடிமையாகி இருக்கின்றதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு விசேட சில பண்புகளை அவதானிக்க வேண்டும் என இலங்கையின் சிரேஷ்ட உளவியல் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பழக்கத்திற்கு அடிமையாகும் நிலைக்குள்ளாகியுள்ள சிறுவர்கள் அலைபேசி அல்லது கணனி இல்லாத சந்தர்ப்பங்களில் பின்வரும் நடத்தைகளை வெளிப்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆக்ரோஷமான மனநிலை, பதற்றம், எரிச்சல், கவனக்குறைவு, நினைவாற்றல் குறைவு. பழக்கத்திற்கு அடிமையாகிய பிள்ளைகள் ஏக்கமடைய தொடங்குகின்றனர். இதனை தடுப்பதற்காக மாணவர்கள் மீண்டும் மீண்டும் அப்பழக்கம் சார்ந்தவற்றை தேடிச் செல்லும் நிலையை காண முடிகின்றது. இதனால் அவர்களால் வேறு எதற்காகவும் காலத்தை செலவிட முடிவதில்லை. நண்பர்களுடன் பேசுவதற்கு, விளையாடுவதற்கு, படிப்பதற்கு, வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கென எவற்றையும் செய்ய முடியாத அல்லது அவற்றுக்கு நேரத்தை ஒதுக்காத நிலையை பிள்ளைகளில் அவதானிக்க முடியும். இவ்வாறான நடத்தை இயல்புகளை கொண்ட பிள்ளைகளை இலகுவில் அடையாளம் காண முடியும்.
பழக்கத்திற்கு அடிமையாகுதலினாலே பாதிக்கப்பட்டவர்கள் நாளொன்றிற்கு 2 மணித்தியாலம் முதல் 24 மணித்தியாலங்கள் வரையில் ஒவ்வொரு நாளும் கணையுடன் நேரத்தை செலவிடுவார்கள். பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட பிள்ளையொன்றை எவ்வாறு நல்வழிப்படுத்துவது? பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட பிள்ளை ஒன்றுடன் தொடர்பாடும் செயலானது மிகவும் நிதானமானதாக மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக பெற்றோர் இது குறித்து மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலில் பிள்ளை கணனி விளையாட்டுகள் சார்பான பழக்கத்திற்கு அடிமை உள்ளாகியுள்ளாரா என்பதை பெற்றோர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதன் பின்னர் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது. ஒருவேளை பிள்ளை அடிமையாகி இருந்தால் அதிலிருந்து அப்பிள்ளையை மீட்பதற்கு பெற்றோரும் பெரியவர்களும் மிகவும் பொறுமையுடன் செயற்பட வேண்டும். இந்த நிலைமைக்குள்ளான சிறுவர்களிடமிருந்து கணனியை அல்லது அலைபேசி பயன்பாட்டை கிரமமான முறையிலே படிப்படியாக அகற்ற வேண்டும். இப்படி செய்யும்போது பிள்ளைகளுக்கு அதிகளவு கோபம் ஏற்படுவதுடன் அவர்கள் கவலையும் அடைவார்கள். எனவே அவர்களிடமிருந்து கணனி அல்லது அலைபேசியை பயன்பாட்டை குறைக்கும் செயல் ஒரு படிமுறை செயற்பாடாக மிக கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பிள்ளைகள் பிழையான திடீர் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. 5 வயதிற்கு குறைந்த சிறுவர்கள் சிறுமியருக்கு கணனி மற்றும் அலைபேசியை வழங்குவது எந்த வகையிலும் பொருத்தமற்றது. 5 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 2 மணித்தியாலங்களே கணனி அல்லது அலைபேசியை பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகளை கணனி அல்லது அலைபேசி பயன்பாட்டிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டுமாயின் பெற்றோர்கள் சில அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டியுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பெற்றோரும் இணைய பயன்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டியுள்ளது. மேலும் ஆசிரியர்களுக்கு இது குறித்து அறிவித்து அலைபேசிக்கு பாடசாலை கற்றல் நடவடிக்கை குறித்த தகவல்களை அனுப்புவது நிறுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்கள் திறன்பேசிகள் வழியாக பாடசாலை பயிற்சிகளை அனுப்புவது தற்பொழுது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஆசிரியர்கள் இணைய வழியை பயன்படுத்தி கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதனால் மாணவர்கள் இலகுவில் அவற்றை காரணமாக கொண்டு கணனி மற்றும் அலைபேசிகளை பயன்படுத்த நேரிடுகின்றது. இதற்கு ஆசிரியர்கள் மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக அச்சு பிரதிகளை கொண்ட பாடப்பயிற்சிகளை வழங்குவது இதற்கு ஒரு மாற்று வழியாகும். பழக்கம் ஒன்றுக்கு அடிமையாகியுள்ள மாணவர்களை அந்த பிரச்சனையிலே இருந்து மீட்டெடுப்பதற்கு அவர்களை நன்றாக உடற்பயிற்சிகளிலே ஈடுபட செய்ய வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுலாக்கள் செல்வது, திறந்த வெளியிலே விளையாட்டுகளில் ஈடுபடுவது, செல்ல பிராணிகளுடன் நேரத்தை செலவிடுவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுத்தல், நல்ல நண்பர்களுடன் பழகுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தல், புத்தகங்களை வாசிப்பதற்கு சிறந்த சூழலை உருவாக்கி அதன் மீது நாட்டத்தை ஏற்படுத்துதல் முதலான செயற்பாடுகளின் ஊடாக பிள்ளைகள் அலைபேசி மற்றும் கணனி என்பனவற்றுக்கான பழக்க அடிமைத்துவத்திலிருந்து மீள்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வகையில் பாதிக்கப்பட்ட பிள்ளையொன்றை உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சைக்குட்படுத்தப்பட வேண்டும் எனவும் மருத்துவர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இலகுவில் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலக சனத்தொகையில் 6.09% மாணவர்கள் இணைய பயன்பாட்டு பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதாக புள்ளிவிவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் அந்நாட்டு மக்களில் 46% இணைய பயன்பாடின்றி வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு முடியாத நிலை உருவாகி உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் 98% மக்கள் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். உலகில் அதிக அளவு சனத்தொகையினர் இணையத்தை பயன்படுத்தும் நாடாக சீனா காணப்படுகின்றது. அங்கு சுமார் 746 மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். நன்றி.